ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டாபிக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து எழுப்பினதே இந்த கஸ்டமர் தான் வந்து எழுப்பினாங்க. இந்த ஒரு ப்ளவுஸோட இன்னும் ஒரு 3 ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு அந்த 3 ப்ளவுஸு கூட அடுத்த வாரம் கொடுங்க, ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு நைட்டு 7 மணிக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அப்படின்னா வேணும்னா வாங்கிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து காசு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து 240 ரூபா ப்ளவுஸுக்கும் 20 ரூபா புடவை ஓர் அடிக்கிறதுக்கும் அப்படின்னு சொன்னேன். புடவை வந்து ஒரு சைடு தான் ஓர் அடிக்கணும், ஒரு சைடு ஆல்ரெடி அடிச்சிருக்கு அப்படின்னாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப மெல்லிசாக தான் தையல் போட்டிருப்பாங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து இன்னொரு தையல் அது மேலே போட்டு தான் விடுவேன், 2 பக்கம் தான் வந்து ஓரடிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 200 மட்டும் அமௌண்ட்டும் மீதி 60 நான் வந்து ஈவினிங் தரேன், ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த அண்ணாட்ட கொடுத்து விட்றேன்னா கூட கொடுத்து விட்ருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. காலங்கத்தால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 200 இன்கம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் பாதி தான் வந்து சமைக்க முடிஞ்சுது. அதுக்கும் மேலே வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து வயிறு வலியாக இருந்தது அப்படின்ட்டு நான் போய் படுத்துட்டேன். படுத்தது பார்த்தீங்க அப்படின்னா படுத்துட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து எழுந்திரிச்சேன். நான் அப்பயே வந்து யோசித்தேன், இந்த ப்ளவுஸை 7 மணிக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும், நம்ம வந்து இப்போ வந்து வயிறு வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டோம், கொஞ்சம் நம்ம போய் தைக்கிற நேரம்னு பார்த்து கரண்டு போயிடுச்சுன்னா வம்பா போயிடும் அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பியும் வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து ஒரு 3-4 மணிக்காட்ட தான் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு போனது கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 மணிக்கு போன கரண்ட்டோ என்னமோ 5 மணிக்கு மேலே தான் வந்து வந்தது. அப்புறமும் இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தைக்கும்போதும் வந்து கரண்ட்டு வந்து போயிட்டே தான் இருந்தது. இது கட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10-11 நிமிஷத்துலேயே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து ஒரு 5:11க்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்தேன். இதை முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இடையில கரண்ட்டும் வந்து போயிடுச்சு. கரண்ட்டு போனதுக்கப்புறம் இதில் நான் உங்களுக்கு டைமிங்கும் வந்து காட்டியிருக்கேன். கரண்ட் போனதுக்கப்புறமே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன். ஒரு 5:56க்கெல்லாம் நான் இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளாரையே இந்த ப்ளவுஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இடையில கரண்ட்டு தான் கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து நான் அதுக்கு முன்னாடியே கூட முடிச்சிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் செலவிடுறதுல நமக்கு ஒரு 260 வந்து இன்கம் வந்து வருது. அது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு 100 ஒரு 10 அப்படின்னா கூட அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு நாள் பூராவுமே வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 300 400 அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நம்ம போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 300 தான் வந்து சேலரியே போடுறாங்க. நாளாக ஆக தான் வந்து கொஞ்சம் சேர்த்தி கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 500 இன்கம் வந்து சம்பாதிக்கலாம். ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், ஆனால் அதுக்கு நம்ம எஃபர்ட் வந்து போட்டு தான் ஆகணும். நிறையா கஸ்டமர்ஸ் பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ட டைமிங்க்கு அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும். இந்த கஸ்டமர் என்கிட்ட 7 மணிக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் 6 மணிக்கெல்லாமே வந்து இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டா ஒரு 10 நிமிஷம் தான் கொக்கி கட்டுறதுக்கு. 6:15 வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க கேட்குற டைமிங்க்கு முன்னாடியே வந்து முடிச்சு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன டாபிக் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தையல் தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு வந்து டவுட்டு இருக்க செய்யும். எனக்குமே வந்து ஆரம்பத்தில் அந்த மாதிரி டவுட் எல்லாமே வந்து இருந்தது. நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறையா ஆர்டர்ஸ் தான் வரல, நம்ம வந்து அப்போ வந்து கிளாஸ் அது எடுக்கலாமா அப்படின்னு வந்து நினைக்க தோணுச்சு. நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நான் வந்து ஒரு 2 மாதம் வந்து கிளாஸ் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் வந்து கிளாஸ் எடுத்தேன். நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாத்துக்கிட்டேயுமே. அதுக்கப்புறமே வந்து கிளாஸ் வர ஆரம்பித்து ஒரு 2-3 மாதம் வந்து கிளாஸ் வந்து எடுத்தேன். அதுக்கு இடையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைலரிங்கில் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா
நமக்கு முதல்ல என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே ப்ளவுஸ்ல கேட்டா, அதுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ளவுஸ் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏ டூ இசட் வந்து ஸ்டிச்சிங்க பத்தி எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அ எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கத்துக்கிட்டதும் வந்து ஆரம்பத்துல இருந்து தான். இப்ப நான் ஒரு இடத்துக்கு கிளாஸ் போய் தான் வந்து கத்துக்கிட்டேன். அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அவங்க சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு ப்ளவுஸ் மட்டும் கத்துக்கிறேன் அப்படின்னா, ப்ளவுஸ் மட்டும் தான் வந்து அவங்க சொல்லி தராங்க. ஒரு சிலர் சுடிதார் மட்டும் கத்துக்க வந்தாங்க. ஒரு சிலர் நைட்டி கத்துக்க வந்தாங்க. இந்த மாரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி வந்து கத்துக்கிட்டாங்க. நான் வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே நீங்க கத்துக் குடுங்க அப்படின்னு தான் வந்து நான் கேட்டிருந்தேன். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நிக்கர் அப்படின்னு போட்டு அந்த அண்டர்வயர் மாரி ஒண்ணு இருக்கும். அது அம் ஜோப் நிக்கர், அப்புறம் நெறைய வந்து அந்த குட்டி பசங்களோட ட்ராயரு, அம் ஜிப்பா, அப்புறம் பார்ட்டி ஜாக்கெட்டு, அதுக்கப்புறமே வந்து இன்ஸ்கர்ட் தைக்கிறது, இந்த மாரி வந்து ஏ டூ இசட் ஸ்டார்ட்டிங்லேருந்து அம்பர்லா ஃப்ராகு, ஃப்ரில் வச்ச ஃப்ராகு, இது மாரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே நான் வந்து பழகிக்கிட்டேன். அத வந்து நம்ம பழகுனதோட மட்டும் இல்லாம, அப்பப்ப நம்ம அந்த இது எல்லாமே வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியும் வந்து பார்க்கணும். நமக்கு வந்து நம்ம அத யூஸ் பண்ற மாரி. ஏன்னா, அப்பதான் நமக்கு எப்பயுமே வந்து அது மறக்காம அப்படியே இருக்கும். அதே மாரி தான் வந்து ஸ்டிச்சிங்க பொறுத்தவரையுமே என்கிட்ட என்ன வந்து கஸ்டமர் எந்த டவுட் கேட்டாலுமே சரி, இல்ல எந்த மாரி மாடல் வேணும், எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே சரி, எ எல்லாமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி பழகிக்கிட்டேன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க சொல்லி தரப்ப இது எல்லாமே ஏ டூ இசட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வாங்குற பிரைஸ் எல்லாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சரவுண்டிங்ல எல்லாத்து பக்கமும் வந்து நானு கிளாஸ்க்கு எடுக்கிறதுக்கே எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து கேட்டுட்டேன். அப்ப வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நமக்கு ப்ளவுஸுக்கு ஒரு ரேட்டும், சுடிதாருக்கு ஒரு ரேட்டு அந்த மாரி தான் வந்து சொன்னாங்க. ப்ளவுஸ் அப்படின்னா மாசம் வந்து ரூ. 1000 ஃபீஸு. சுடிதார் அப்படின்னாலும் மாசம் ரூ. 1500 ஃபீஸு. மாசம் மாசம் இது வந்து குடுத்துறணும். நம்ம கத்துக்கிற வரையும் வந்து கிடையாது. மாசம் ரூ. 1000 அப்படியே ஒரு சிலர் வந்து மாசம் மாசம் ரூ. 1000 நீங்க என்ன வேணாலும் வந்து கத்துக்கிற மாரி, அந்த மாரியும் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அந்த மாரி தான் நானும் வந்து மாசம் ரூ. 1000 ஃபீஸு. அவங்க என்ன கேட்குறாங்களோ ஏ டூ இசட் எல்லாமே வந்து நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்க என்ன கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அத வந்து நான் சொல்லிக் குடுத்துட்டேன். நீங்க இதுதான் வந்து பண்ணணும். ஸ்டார்ட்டிங்லேருந்து இவ்வளோ நேரம் தான் பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு சுத்தமாவே எதுவுமே தெரியல அப்படின்னா, மிஷின்ல நம்ம தான் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து பெடல் சுத்துறது, அப்புறம் நூல் போடுறது, இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும். அதுவுமே வந்து நமக்கு மிஷின பத்தின நாலேஜுமே வந்து கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் வந்து மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்டின்னாலும் வந்து அது நமக்கு சரி பண்ண தெரியும். தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து இந்த மாரி தான் வந்து மாசம் ரூ. 1000 ஃபீஸு. டெய்லி 1 மணி நேரம் கிளாஸு. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் முன்ன பின்ன. அப்புறம் அவங்க கேட்கறது எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்துருவேன். இந்த மாரி தான் நான் வந்து கிளாஸ் எடுத்தேன். எனக்கு வந்து கிளாஸ்க்கு ஸ்டார்ட்டிங்ல கம்மியா இருந்தாங்க. அதுக்கப்புறமே வந்து நெறைய பேர் கேட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நான் வீட்லேருந்து தான் கிளாஸ் எடுத்துட்டுருந்தேன். எனக்கு இன்னொரு பெடல் மிஷினும் இருக்கு. நான் தைக்கிற பவர் மிஷின் இல்லாம பெடல் மிஷினும் வந்து கிளாஸ் சொல்லி தரதுக்காக தான் வந்து வச்சிருக்குது. ஆனா வந்து எனக்கு டைமிங் வந்து இப்ப அவங்க வராங்க அப்டின்னா, அவங்களுக்காக நான் அந்த 1 மணி நேரம் வந்து செலவிடுற மாரி இருக்குது. இப்ப அவங்கள நம்ம வந்து ஒரு மிஷின் இருக்குது அப்படிங்கிறப்ப, நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு மணி நேரம் தான் வந்து டைம் குடுக்க முடியும். எல்லாத்தையுமே ஒட்டுக்கா வர சொல்லி ஒட்டுக்கா கிளாஸ் எடுத்து அனுப்ப முடியாது. மீறி போனா 2 பேர் இருக்கலாம். ஒருத்தர் தைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் கட்டிங் போடலாம். அந்த மாரி தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கான மிஷினும் வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா, நெறைய பேருக்கு நம்ம ஒட்டுக்கா வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிடலாம். எனக்கு வந்து அந்த டைமிங் வந்து அவங்களுக்கே நான் இருக்கிற நேரத்த செலவிடுறதுனால ம். என்னோட ஒர்க்க வந்து என்னால பார்க்க முடியாம போயிருச்சு. நெறைய ஆர்டர்ஸும் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி குடுக்குறது, அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியான மாரி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து ஸ்டிச் பண்றதுக்கு சிரமமா இருந்தது அப்படிங்கிறதுனால, சரி இல்ல நமக்கு போதும். நம்ம ஸ்டிச்சிங்க மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கன்டினியூவா டெய்லி அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும். சண்டே மட்டும் தான் வந்து லீவு. அதனால வந்து நம்ம வேற பக்கம் எங்கேயாவது வெளியில ஒரு பக்கம் போறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து
போயிட்டு வரதுக்கும் வந்து சிரமமா இருக்கும். இத மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கல. எனக்கு வந்து சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இருக்கிற டைமிங் வந்து இதுக்கே சரியா போயிருது அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் அதுக்கு மேற்கொண்டு கிளாஸ் எடுக்கல. இப்ப நீங்க வீட்லேருந்து கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா வந்து ஆர்டர் தான் வரவே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிளாஸ் எடுங்க. முன்னாடி ஒரு போர்டு மாரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்க வந்து கிளாஸ் எடுக்கலாம். நெறைய பேத்துக்கு வந்து தெரியும். நீங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நெறைய ஆ பேத்துக்கு நம்ம தெரியப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட வந்து சோசியல் மீடியா இருக்குது. அந்த மாரி நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ வீட்ல ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, நமக்கு மெயினா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டு கரண்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்டர்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ணக்கூடாது. கடை கரண்ட்டு தான் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். நான் வந்து பக்கத்தில் ஒரு ரூம் வந்து போட்டு தான் வந்து அதில் கடை கரண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கடை கரண்ட்டு மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுது. கடை மாதிரி வச்சு தான் வந்து அதுக்கு கடை கரண்ட்டாக வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட்ல வந்து இது தொழில் செய்யறதுக்காக கரண்ட் வந்து குடுக்கல. நம்ம வீட்டு யூஸ்க்காக மட்டும் தான் வந்து குடுத்துருக்குறாங்க. ஆனா, அதே வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அ கரண்ட் யூஸ் பண்ணாம வெறும் பெடல் மிஷின்ல தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம வீட்லயே வந்து இந்த மாரி கிளாஸ் எல்லாமே வந்து சொல்லி தரலாம். நம்ம பவர் மிஷின் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் வந்து நமக்கு இந்த மாரி கரண்ட்டா மாத்த சொல்லுவாங்க. பெடல் மிஷின் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து கரண்ட்டு மாற்றணும் அப்படிங்கிற தேவை வந்து கிடையாது. ஏன்னா நம்ம கரண்ட்டே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எனக்கு வந்து அப்படி தான் வந்து சொன்னாங்க. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையாக வந்து ஸ்டிச் பண்ணி உங்களோட ஓன் ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் வந்து மற்றவங்களுக்கு 4 பேத்துக்கு வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களது வந்து கரண்டாக மாற்றணும் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமே நான் வந்து கரண்ட்டாக வந்து மாற்றிக்கிட்டேன் என்னோடத. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஏதாவது பிடிச்சாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை கொஞ்சம் நம்ம தான் வந்து முன்னெச்சரிக்கையாக மாற்றிக்கணும். இது எங்களோட ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அப்பயே வந்து மாற்றிக்கிட்டோம். 2 சர்வீஸ் இருக்குது. அந்த 2 சர்வீஸில் ஒரு சர்வீஸை நான் வந்து கரண்ட்டாக வந்து மாற்றிட்டேன். இன்னொன்று வந்து வீட்டு சர்வீஸாக வந்து இருக்குது. அதிலேருந்து கரண்ட்டில் தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வாடகை வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதை வந்து கரண்ட்டாகவும் மாற்ற சொல்ல முடியாது. முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இல்லை தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்மியாக வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கடை மாதிரி பார்த்து அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி கூட ஸ்டிச் பண்ணலாம். மெயினாக ஸ்டிச் பண்ணுறீங்க, வாங்கி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா, உங்களது கரண்ட்டாக தான் இருக்கணும். அதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு கடை எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நமக்கு கொஞ்சம் இப்போதைக்கு நமக்கு எதுவுமே வந்து தெரிவிக்கல அப்படின்னாலும், ஏதாவது ஒரு டைம் இன்ஸ்பெக்ஷன் வரும்போதோ, இல்லை தெரிஞ்சுது அப்படின்னாலோ வந்து நம்ம மேலே வந்து ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து ஒரு 3/4 ஒர்க்கை வந்து நான் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து சரி நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு முதல்லயே ரொம்ப வயிறு வலியாக இருக்குது. இது வந்து கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஆனால் நம்ம ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்ம வந்து அதை தள்ளி போடலாம். இன்னைக்கு தலை வலிக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு கை கால் வலியாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே நமக்கு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் நினைப்பேன். இது ஒரு ரீசனா? அப்புறம் ஒரு சில டைம் எல்லாமே வந்து வயிறு வலி இருக்கிறப்பவும் ஏதாவது ஒரு வலி இருந்தாலுமே அதை நம்ம பெருசாக நினச்சா மட்டும்தான் நமக்கு அது பெருசாக தெரியும். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வலி இல்லை. அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அதிகமாக வந்து அந்த எண்ணமே வராது. அப்படி இல்லைன்னாலும் அந்த வலி இருக்குது அப்படின்னா நம்ம வேறு என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம மைண்டு மாறும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன்.
முதல்ல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள நம்ம ஃபர்ஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். இதுக்கு நீங்க காசு எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல. நம்பிக்கையா உங்கள நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆறுதலான வார்த்தைகள் சொல்லிக்கிட்டாலே வந்து போதும். அதுவே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தான். அதுக்கப்புறமே நம்ம இந்த ஆறுதலுக்காக நம்ம வந்து ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு, நம்மள நம்மளே வந்து கொண்டு போறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப நான் இவ்ளோ வயிறு வலியிலுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் காலையில வாங்கும்போது எனக்கு வயிறு வலி இல்ல. அதுக்கப்புறமேல் தான் வந்து ரொம்ப வயிறு வலியா இருந்தது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம எப்படியாவது ஸ்டிச் பண்ணி குடுத்துரலாம் அப்படின்னு தான் வந்து நான் நெனச்சேன். அவங்களுக்கு தெரியும் நான் வந்து இன்னைக்கு குடுத்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு குடுத்துருவேன் அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கை என்னோட எல்லா கஸ்டமர்ட்டயுமே இருக்குது. அர்ஜென்ட்டுன்னு சொல்லி யாராவது வந்து ப்ளவுஸ் குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் ஸ்டிச் பண்ணி குடுத்துருவேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து ஃபுல்லா ஓரளவுக்கு ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில பார்த்தீங்க அப்டின்னா வந்து இந்த ஆம்கோல் கிட்ட மட்டும் தான் வந்து கொஞ்சம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஏத்தி தாத்தியமா வந்து வந்தது. அத எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிட்டு, இப்ப நான் எப்பயும் போலவே வந்து அட்டாச் பண்ணிட்டு, இது 2யும் இப்படி ஒண்ணா வச்சு பார்த்தேன். கொஞ்சம் வந்து முன்ன பின்ன வந்தது. ஒரு தையல் அளவுக்கு. அதுக்கப்புறமே வந்து லைட்டா அத பிரிச்சு விட்டுட்டு, பேக் சைடு எந்த சைடு வந்து அதிகமா வருதோ, அந்த சைடு லைட்டா மட்டும் நான் பிரிச்சு விட்டுட்டு, திருப்பியும் அந்த இடத்துல லைட்டா கொடஞ்சு விட்டுட்டு ஒரு தையல் அளவுக்கு, அதுக்கப்புறமே கட் பண்ண ஸ்லீவ திருப்பி இதில அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிட்டு, இப்ப திருப்பியும் நான் ஒண்ணா வச்சு பார்த்துட்டு, கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமே தான் வந்து செகண்டா இன்னொரு தையல் வந்து போடுறேன். கஸ்டமர் எப்பவுமே லைனிங் தான் எடுத்து குடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ ப்ளவுஸ் பிட்ட குடுத்துட்டாங்க. அதுவும் ப்ளவுஸ் பீட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாலிஸ்டர் போட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது. ஆனா, இது வந்து காட்டன்ல இருக்குது. இது தண்ணீல போட்டா தான் வந்து தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு, சுருங்குதா இல்ல லூஸ் குடுக்குதா அப்படின்னு. அப்படி குடுத்தது அப்படின்னா, மெயின் கிளாத்துமே அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து லைனிங் நம்ம போட்டுக்கிறது தான் வந்து பரவால்ல. நீங்க ப்ளவுஸ் பிட் போட்டாலுமே வந்து அது பாலிஸ்டர் மிக்ஸிங்ல போட்டோம் அப்படின்னா, நமக்கு தண்ணீல போட்டாலும் எந்த விதமான சுருக்கமும் வராது. இல்ல ஒரு வேளை இந்த மாரி ப்ளவுஸ் பிட்டும் நம்ம வந்து காட்டன்ல போடுறோம் அப்படின்னா, காட்டன்ல போடுறப்ப நம்ம வந்து அது தண்ணீல போட்டு நல்லா கொஞ்சம் அயர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது சரியா இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நம்ம ப்ளவுஸ்ல பார்த்து பார்த்து தான் வந்து செய்யணும். எந்த கிளாத்து எப்படி ஸ்டிச் பண்ணா எப்படி சரியா வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் மட்டும் தான். இந்த அனுபவங்கள் தான் நம்மள வந்து ஒரு சரியான ஒரு பாதையில நம்மள கொண்டு போகும். இப்ப பாருங்க நான் வந்து ஃபுல்லா ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துட்டேன். போட்டு எடுத்துட்டு இந்த சைட் செயின் பண்ணிக்கிறேன். சைட் செயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு ஆம்கோல் கிட்ட வந்து லைட்டா வந்து அ ட இதா இருக்கிற மாரி இருந்தது. அளவு ப்ளவுஸ்ல இருக்கிறத விட, எனக்கு அந்த ஆம்கோல் சுற்றளவும், மார்பு சுற்றளவும் 2மே எப்பயுமே வந்து ஒண்ணா தான் வரும். ஆனா, இந்த தடவ வந்து கொஞ்சம் வந்து ஒரு முன்ன பின்ன வந்து வந்த மாரி இருந்தது. அளவு ஜாக்கெட்ட விட இந்த ஜாக்கெட்டு. நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு ஒரு வேள நம்மளோட அளவு ப்ளவுஸ விட இந்த இப்ப ஸ்டிச் பண்ற ப்ளவுஸ்ல கொடஞ்சு வெட்டியிருந்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொடஞ்சு வெட்டியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்க பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருக்குது. 2 சைடுமே ஜாயின் பண்ணிட்டு, இந்த கப் சைஸ் எப்படி சரியா இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு 2மே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு இப்படி வந்து நம்ம உள் பக்கமோ, இல்ல மேல் பக்கமோ எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுட்டு, இப்போ நான் கொக்கி பக்கம் எடுத்திருக்கிறேன். கொக்கி பக்கத்துல அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையும் நம்ம வந்து இப்படி மடிச்சு வச்சுட்டு, இந்த சென்டரா பார்த்துக்கிறனாலும் பார்த்துக்கலாம். இப்படி சென்டரா மடிச்சு வச்சுட்டு, இப்படி கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவ செக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சைஸ் கப் சைஸுமே அந்த அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற கப் சைஸ் 2மே வந்து இந்த ஸ்டார்ட்டிங்லேருந்து முடியிற இடம் வரையும் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாவே, அவங்களுக்கு வந்து அந்த கப் சைஸ் வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மத்தபடி ஆம்கோல் வந்து அந்த இடத்துல கேப் வரல அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொடஞ்சு வெட்டியிருக்கோம் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். அந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்தது அப்படின்னா, நம்ம அளவு ப்ளவுஸ்ல இருக்கிறத விட நம்ம உள் பக்கம் இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கொடஞ்சு வெட்டியிருக்கோம் அர்த்தம். அ அளவு ப்ளவுஸ்ல இருக்கிறத விட நமக்கு எக்ஸ்ட்ரா வெளியில தள்ளி போச்சு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப வந்து இந்த அளவு ப்ளவுஸ்ல இருக்கிறத விட குடையாம வெட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். இந்த மாரி வந்து ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம்
விஷயங்களுமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நிறைய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயம் ப்ளவுஸ்லேருந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும். இப்போ ஃபைனலாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சு, இந்த 4 தையலும் எக்ஸ்ட்ரா போட்டேன். இது முடிச்ச டைமிங் வந்து 6 நாளுக்கு வந்து முடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5:14க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா இதில ஒரு 50 நிமிஷம் வந்து கணக்கு வருது. இடையில வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கரண்ட் வந்து போயிடுச்சு. அதனால வந்து ஸ்டிச் பண்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது சாரியும் வந்து ஓரம் அடிச்சுட்டு இதுக்கு கையோட கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு டெலிவரி குடுத்துறலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே வந்து பிடிக்கும். ஹாப்பியா நீங்க வந்து வேலைய செய்யுங்க. ஹாப்பியா வந்து பணம் சம்பாரிங்க. இப்போ நான் இந்த சைடுமே வந்து நான் எக்ஸ்ட்ராவா ஒரு தையல் வந்து போட்டு விட்டுர்றேன். ஏன்னா, இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப மெல்லிசான ஒரு பெரிய தையலா தான் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாரி வந்து வந்தது அப்படின்னாலும், நீங்க கஸ்டமர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. நான் வந்து அந்த மாரி தான் வந்து சொல்லுவேன். இப்போ எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.